குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 3வது சபையா இன்னைக்கு நம்ம லெந்து காலத்துடைய தியானத்துல பெர்கமு சபைக்கான கடிதம் என்று சொல்லி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பெர்கமு சபை தூதனுக்கு நீ வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 வாசிக்கிறோம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீர் எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறது என்று வசனம் வாசிக்கிறோம். பெர்கமு சபை சிமர்னா சபைக்கு வடக்கு 55 மைல் தொலைவுல தான் இது அமைஞ்சிருக்கு. பெர்கமு என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கோட்டை, அரண் என்று அர்த்தம். நம்ம கடவுள் நம்பிக்கையற்ற குழுக்கள் இங்க அதிகமா இங்க பெர்கமு சபையில் இருக்காங்க. ஆனா மற்ற பட்டணங்களை விட பேரரசர்களை வணங்கும் வழக்கம் இந்த பட்டணத்தில் அதிகமா காணப்படுகிறதாம். இந்த பட்டணத்தில் வேறெங்கும் இல்லாத வேறொன்றும் இல்லாத நூலகம் காணப்படுகிறது. இது இப்பட்டணத்தாருக்கு ஒரு பெருமையாக தேடி தந்தது. தோல், காகிதம் தயாரிப்புல மற்ற பட்டணங்களை முன்னிலை வகிக்கிறதாம். தமது பட்டயத்தால் நியாயம் தீர்க்க தம்மை குறித்து இயேசு கூறுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:16, 19, 15 21 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையானது விசுவாசிகளை உலகத்தில் இருக்கும் பாவிகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளும் பிரவேசித்து பாவ மனுஷனை கொன்று புதிய மனுஷனை உருவாக்குகிறதாம். ஆனா பழைய மனிதர்களையும் புதுசா மனுஷனை வெவ்வேறாக பிரிக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17, ரோமர் 6:11, கொலோசியர் 3:10 அல்லது மரணத்தையும் ஜீவனையும் வெவ்வேறாக பிரிக்கின்ற ஒன்னாக இருக்கலாம் என்று வெளிப்படுத்துதல் 1:16 வாசிக்கிறோம். ஆனா இந்த பெர்கமு சபை சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு கோட்டை இருக்கிற இடத்தில் வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது தனக்குள்ள விசுவாசத்தை அதை காத்து வந்ததும் இந்த சபையார் தங்களுக்கு அர்ப்பணிப்பிலும் மிக உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். அத்திப்பா என்கின்ற பெர்கமு சபையின் மூப்பனாக அப்போஸ்தலனாய் யோவான் ஏற்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. இந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த புறஜாதியார் இங்கிருந்து கிறிஸ்தவர்களை விக்கிரக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தினர்களை காரணம் இந்த விக்கிரக ஆராதனையை தொடர்ந்து வேசித்தனம் நடைபெறுகிறது ஒரு வழக்கம். இந்த விக்கிரக ஆராதனையில் விருந்தும் உண்டு. கிறிஸ்தவர்கள் முதலில் விருந்திற்கு தான் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், பின்புதான் ஆராதனை, அதன் பிறகு வேசித்தனம். இப்படி படிப்படியா கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? இடையே இருக்க வேண்டும். சாத்தான் உடனடியாகவும் நேரடியாகவும் பாவங்களை கொண்டு வருவதில்லை, மாறாக கொஞ்சம் கொஞ்சமா